ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, நம்ம ஐடின்றது என்னது? ஐடினாலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எதுக்கு? இன்ஃபர்மேஷனுக்கு எதுக்கு டெக்னாலஜி? இன்ஃபர்மேஷன்ல டெக்னாலஜி கொண்டு வரதுனால என்ன அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இப்ப கரண்டா மோஸ்ட் வேல்யூபிள் திங் என்னது அப்படின்னா டேட்டா தான். வெதர் இட் இஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஆர் பிரைவேட் ஆர் பப்ளிக் ஆர் C0 C1 C2 C3, எந்த விதமா கிளாசிஃபை பண்ணாலுமே எண்ட் ஆஃப் தி டே டேட்டா இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ ஒய் டேட்டா இஸ் வெரி பவர்ஃபுல்? அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜோசியம் எதுக்காக பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, தேவர் ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர். பட் அது நடக்குது நடக்கல, நடந்துச்சா நடக்கலையா, தட்ஸ் அ டிபேட். பட் எதுக்காக அதை நோக்கி நிறைய பேர் போனாங்க? பிகாஸ் தேவர் ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர். ஸோ ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் பண்ணா வி கேன் டூ மெனி திங்ஸ்ல. ஸோ நம்மளால ப்ரிடிக்ட ஃபியூச்சர் பண்ண முடியும். ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அதையும் விசிபிளா ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு ப்ராசஸோட நம்மளால அதை பண்ண முடிஞ்சுன்னா இட்ஸ் மோர் ரிலேயபிள். சரி, எதுக்காக நான் இப்போ சயின்டிஃபிக்கா ப்ராசஸ் ஓரியன்டா நான் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்றேன்னா, ஜோசியம் இட்ஸ் நாட் லைக் தட். It's about someone perspective. It's about their calculation, their own calculation. It doesn't have any certain algorithms. They don't follow. Everyone doesn't follow same algorithm. So everyone say some things which they feel this may happen. Correctங்களா? So there is no reliability, and there is no assurance also, and there is no proper dashboard or statistics. Okay, இது அச்சீவ் ஆச்சு, இது அச்சீவ் ஆகல, ஒரு ரியல் டைம் விசிபிலிட்டி இல்லைங்க. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு வேல்யூபிளான விஷயம். அதை வச்சு கரண்டா இருக்கிற விஷயத்த நம்மளால பெட்டரா அனலைஸ் பண்ண முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு நம்மளால ஃபியூச்சரை கூட ப்ரிடிக்ட் பண்ண முடியுன்ற லெவலுக்கு இப்போ போயிடுச்சு. சரி, எப்படி டேட்டா வச்சு எப்படி ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் டெக்னாலஜியில நம்மளால எர்த்குவேக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியுது முன்னாடியே. ஒரு சுனாமி வருதுன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா முன்னாடியே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே அதை ரியல் டைமா பண்ணாம ஸ்டிமுலேஷன் மூலமா நம்மளால ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுது. ஸ்டிமுலேஷன் ஹாஸ் பிகம் அ பிக் ரெவல்யூஷன்ல. முதல்லாம் ராக்கெட் தயாரிக்கணும் அப்படின்னா they have to create it and then they have to test with their own risk. But now stimulation ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு. So they are creating a virtual world and they are implementing it, stimulating it and testing it, and then they are going for a real world implementation. ஸோ இது எல்லாமே எதனால பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, தேர் வேர் அ டெக்னாலஜி விச் வாஸ் டூயிங் சம்திங் வித் டேட்டா. ஸோ அப்போ டேட்டானா என்னது? எவ்ரி திங் இஸ் அன் டேட்டா. எல்லாமே டேட்டானா, இப்போ உதயகுமார் எடுத்தோம் அப்படின்னா, ஹிஸ் நேம் இஸ் அ டேட்டா, ஹிஸ் அட்ரஸ் இஸ் அ டேட்டா, ஹிஸ் ஏஜ் இஸ் அ டேட்டா, ஹிஸ் ஃபோன் நம்பர் இஸ் அ டேட்டா, his browsing history is a data, and then his location is a data. எவ்ரிதிங் இஸ் அ டேட்டா. அந்த டேட்டா வச்சு என்ன நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போறப்பவே நீ இந்த லொக்கேஷனுக்கு ஆல்ரெடி வந்திருக்கன்னு சொல்ல முடியுது. இந்த லொக்கேஷனுக்கு வந்திருந்தப்ப நீ இந்த ஐட்டம்லாம் ட்ரை பண்ண, நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல முடியுது. லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்கா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு மியூசிக் சஜஸ்ட் பண்ண முடியுது, வீடியோ சஜஸ்ட் பண்ண முடியுது, அட்வர்டைஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ண முடியுது. ரைட்? ஸோ ஹவு இட் பிகேம் பாசிபிள்? Because they saw everything as a data and they created a technology out of it. Okay, டேட்டா வச்சு டெக்னாலஜி வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணுன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஹேவ் டு கீப் தட் சம்வேர்ல. அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல வைக்கணும். சரி, எங்க வைக்கிறது? ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி இருந்துச்சு? நோட்ல எழுதிட்டு இருந்தோம். கரெக்டா? என்ன கணக்குனாலும் நோட்ல எழுதுவோம், அட்டண்டன்ஸா நோட்ல எழுதுவோம், வரவு செலவு நோட்ல எழுதுவோம். Everything was document paperwork la. And then it shifted towards system. It became file storage, and then we moved to Excel, and finally we moved to a virtual database which is shared for shared location. Shared location we went for a technology which is database.
The evolution, like that's how data storage got evolved. இப்போ data storage ல இருந்து evolve ஆகி it's gone to virtual data storage and distributed virtual storage. அதுக்கப்புறம் like we got blockchain and all. Like it is getting evolved, but end of the day we have to store some data. அந்த டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்றது, எப்படி ஸ்டோர் பண்றது? We are mainly focusing for an web technology. கரெக்டுங்களா? நம்ம இங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது வந்து we are focusing for an web technology. We are not learning a mobile technology or iOS technology. நம்ம கத்துக்கல. நம்ம வந்து வெப் டெக்னாலஜி தான். வெப் டெக்னாலஜினா என்னது? ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம கத்துட்டு இருக்கோம். ஓகே, ப்ரௌசர்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக்கே போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை சைன் அப் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சைன் இன் பண்ண சொல்லுது. சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், நீங்க சைன் அப்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனை காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா he should have stored with somewhere. ஸோ அப்போ இங்க ஸ்டோர் அப்படின்னு ஒன்று வருதா? அப்போ எங்கேயோ நம்ம இடத்துல ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை விதமா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் ஸ்டோரேஜ் இருக்கு. அது பக்கம் நம்ம இப்போ போறது இல்லை. நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ். டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ்லேயே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று எஸ்கியூஎல், இன்னொன்று நோ எஸ்கியூஎல். ஸோ வாட் இஸ் எஸ்கியூஎல், வாட் இஸ் நோ எஸ்கியூஎல்? ஒன்று ரிலேஷனல் டேட்டாபேஸ், இன்னொன்று நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். வாட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ், வாட் இஸ் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்? நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா அது பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இல்ல எனக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ண போறேன்னே தெரியல, ஆனா ஸ்டோர் பண்ண போறேன், ஃபியூச்சர்ல அதை வச்சு ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ எனக்கு டிஃபைன்டா இந்த டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. So which is no SQL. So I don't know how it will evolve, what kind of data I'm going to store. So then it comes NoSQL, which is MongoDB. Example of NoSQL. And example of SQL என்னது? MySQL இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது, PostgreSQL, Oracle, இந்த மாதிரி நிறைய இருக்கு. These are all technologies, but end of the day database concept is same. Okay, like எப்படின்னா வேதாளம் படம், அதுக்கப்புறம் பாஷா படம், லியோ படம், கான்செப்ட் ஒன்று, எடுத்த விதம் தான் வேற. அந்த மாதிரி. Okay, so every concept is same, but the way of presentation and technology on top of it is somehow will differ based on platform. So in a platform, if you choose Oracle, there will be a slight different in terms of your querying, and it may provide different features. Same way for PostgreSQL, same way for MySQL. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி டெக்னாலஜிஸ் மாறும், பட் கான்செப்ட் இஸ் சேம். த கோர் கான்செப்ட் இஸ் சேம். ஓகே ஓகே, கோர் கான்செப்ட்னா என்னது, நம்ம இங்கனுக்குள்ள என்ன கற்றுக்க போகிறோம்? சொல்லுங்க. எஸ்கியூஎல்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ், நோ எஸ்கியூஎல்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்னது? என்னப்பா? அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா டேட்டா நம்மளோட டேட்டாவை, இந்த டேட்டா தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன்றதை முதல்ல டிஃபைன் பண்ணி வச்சுட்டு, இந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன்றதையும் டிஃபைன் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பிரிச்சு பிரிச்சு வச்சு ஸ்டோர் பண்றது தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ விச் மீன்ஸ் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும், ஒரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்தால் மொத்தமாக ஒரு இதில் போய் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணாமல் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன். எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணணும், அதோட அட்வான்டேஜ் என்னன்றதெல்லாம் ஃபியூச்சர்ல போறப்ப பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் நோ எஸ்கியூஎல்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ், விச் இஸ் நாட் நோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னாலே தேர் இஸ் கோயிங் டு பி நோ ரிலேஷன் பிட்வீன் த டேட்டா and we are going to store data like a JSON. So MongoDB is more kind of JSON storage than vechukongala. So we'll store data kind of JSON. So we won't define the type there. So the type can be anything. So எந்த இடத்துல இந்த மாதிரி MongoDB யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, chat session, இப்போ chatல எல்லாம் பார்த்தீங்கன்னா they will send text, they can send image, they can send video, they can send emojis, they can send gifs, they can send some stickers. So it's not static. So there, in the Mari use case, they will go for MongoDB because they don't know what kind of data we are going to store and what is the relation between the data, because data என்னன்னு தெரியாது, அதில் எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது. பட் இதே இது நீங்க ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலோ, ஒரு ரீட்டைல் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலோ, ஒரு எஜுகேஷன் செக்டர், மல்டிமீடியா, information oriented sectors எடுத்துக்கிட்டீங்கன்னா they go for relational database because they want to
create a relationship between data because they are going to reuse it, and they want it to be very proper. The data storage want to be very proper. For example, Okay, bro. account number அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கணும். So it is defined. It should be a combination of some characters. It should not exceed this limit. It should not below this limit also. And you can't store a image or video or character or gif, nothing. ஸோ அப்போ உங்களுக்கு டைப் டிஃபைன் ஆயிடுதா? ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டோர் த டேட்டா இன் ரிலேஷனல் டேட்டா பேஸ். பட் இதே இது நான் சேட் செஷன் சொன்னேன்ல, சேட் லைக் சம் ஒன் கேன் டைப், சம் ஒன் கேன் சென்ட் சம் இமோஜிஸ், வீடியோஸ். ஸோ அப்போ லைக் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட் தேர். ஸோ அப்போ தே வில் கோ ஃபார் நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ். அண்ட் மோர் ஓவர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஒன்லி ரிலேஷனல் டேட்டா பேஸ். நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் we are not going to learn. Okay, Okay, bro. clear ah? Okay, bro. Perfect. சொல்லுங்க. MongoDB-க்கும் SQL-க்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் பாலாஜி? அது ரிலேஷன் அதான் சொன்னேனே, டேட்டாபேஸ். ஒன்னு ரிலேஷனல்ஷிப் டேட்டா, ரிலேஷனல் டேட்டாபேஸ், இன்னொன்னு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். MongoDB-ல அப்ப ரிலேஷன் டேட்டாபேஸ் நம்ம பண்ண முடியாதா? MongoDB வந்து நான் ரிலேஷனல்னு சொல்லிட்டேன். அதுல எப்படி நம்ம ரிலேஷனல் பண்ண முடியும்? ஓகே, ஜஸ்ட் டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிட்டே போயிடலாம், அவ்வளவுதான். டேபிளே கிடையாது, அங்க ஜேசான். ஓகே பாலாஜி. எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட், அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டு டேட்டா உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே பாலாஜி. ஓகே ஓகே. அண்ட் MySQL ஒர்க்பெஞ்ச் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கான ரீசன் we are going to learn relational database. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன கதையில ஏதாச்சும் டவுட் இருக்கா? எதுக்காக டேட்டாபேஸ், ஏன் டேட்டாபேஸ் நம்ம கத்துக்கணும், எதுக்காக டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட பர்பஸ் என்னது, டேட்டாபேஸ்ல என்னென்ன இருக்கு, அதுல MySQL என்ன, ஆரக்கிள்னா என்ன, போஸ்ட்கிரேஸ் SQLனா என்ன, அதுக்கப்புறம் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஃபியூச்சர்ல இஃப் யூ வாண்ட் டு டூ செல்ஃப் லேர்ன் ப்ளீஸ் டூ. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இதெல்லாம் புரியுதுல்ல? புரியுது பாலாஜி. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நீங்க MySQL இன்ஸ்டால் பண்றப்ப நிறைய விஷயம் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஒன் திங் யூ வில் இன்ஸ்டால் இஸ் MySQL சர்வர். ஸோ வாட் இஸ் சர்வர், அதை நம்ம கத்துப்போம். நெக்ஸ்ட் MySQL ஒர்க் பெஞ்ச்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஒய் ஒர்க் பெஞ்ச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வர்னா என்னது அப்படின்னா, சர்வர் இஸ் அ சிஸ்டம். End of the day, you consider it as a system. Server is a system, so it will have its own OS, it will have its own memory, everything it will have by its own. It will have its IP port எல்லாமே. சர்வர்னாலே இப்போ நம்மளோட டேட்டாபேஸ் சர்வர் வந்து லோக்கல்ல நம்ம வந்து ரன் பண்றோம் அப்படின்னா, நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல அந்த சர்வர் ரன் ஆகும் இன் அ பர்டிகுலர் போர்ட். ஸோ நம்ம எந்த சர்வர் நம்ம லோக்கல்ல ரன் பண்ணாலுமே இட் வில் ரன் இன் லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 127.0.0.1. if it is an IPv6 or IPv4, IPv6 na it's different. Anyone know what is the difference between IPv4 and IPv6? EC students இருக்கீங்களா யாராச்சும்? No. Jyoti? bro. IPv4, IPv6 லோக்கல் ஹோஸ்ட்னா என்னது, அந்த லோக்கல் ஹோஸ்ட் உங்களால மாத்த முடியுமா, அதெல்லாம் தெரியுமா? லோக்கல் ஹோஸ்ட் மாத்த முடியும் பாலாஜி. லோக்கல் ஹோஸ்ட் பேரே நம்மளால மாத்த முடியும். லோக்கல் ஹோஸ்ட்னு வருது இல்ல, அதுக்கு பதிலா udayan.comனு வர வைக்க முடியும். ஓகே, தெரியுமா எப்படின்னு? பாத்திருக்கீங்களா? அது போல ஐபி அட்ரஸும் யூஸ் பண்ணுவோம். ஐபி அட்ரஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸ் should be 127.0.0.1. பட் அந்த நேம் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். லோக்கல் ஹோஸ்ட்னு வரதை மாத்தி ஃபார் எக்ஸாம்பிள் codegpt.comனு வர வைக்க முடியும். அது எப்படி பண்ண முடியுமா பாலாஜி? லோக்கல்லே பண்ணலாம். எஸ், ஓகே, லோக்கல்லே பண்ண முடியும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஐபிக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னாலே there will be an DNS ஆபரேஷன். ஓகே, டிஎன்எஸ் கன்வர்ஷன் நடக்கும். டிஎன்எஸ் கன்வர்ஷன்னா ஐபியை ஒரு டெக்ஸ்ட்டை ஐபியை கன்வெர்ட் பண்ணும், விச் இஸ் இந்த ஐபி போட்டா இந்த டெக்ஸ்ட் போட்டா இந்த ஐபி அப்படின்றது அதுக்கு ஒரு மேப்பிங் நடக்கிறது தான் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ அது நம்ம லோக்கல் சிஸ்டம்லயும் நடந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஐபி வராமல் லோக்கல் ஹோஸ்ட்னு வரும்.
ஓகே. நீங்க எந்த சர்வர் லோக்கல் ரன் பண்ணாலுமே லோக்கல் ஹோஸ்ட் ஏதாச்சும் ஒரு போர்ட்ல ரன் ஆகும். அது லோக்கல் ஹோஸ்ட்னு தான் ப்ரௌசர்ல காமிக்கும். பட் அந்த லோக்கல் ஹோஸ்ட் உங்களால மாத்த முடியும். ஓகே. மேபி இட்ஸ் ஸ்மால் டாஸ்க், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நம்ம MySQL சர்வர் வந்து வேணும் எதுக்கு அப்படின்னா, டேட்டாபேஸை நம்ம ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இதோட கனெக்ட் பண்ணணும்னா அது ஒரு சர்வர்ல ரன் பண்ணா மட்டும்தான் அதோட கம்யூனிகேட் பண்ண முடியும். Again, like if it is not a server, then how others can communicate with them. ஓகே, சர்வர்ன்றது நான் எந்த மாதிரி மீன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபோன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன், என்கிட்ட ஃபோனில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இதுவும் இல்லை அப்படின்னா, அண்ட் அதர் பர்சன் like next house person can't speak with me. Even like anyone outside of my house can't speak with me. If they want to speak to me, they have to come to my house, which means அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் அவங்க வந்து ரன் பண்ணணும். தட்ஸ் வாட் சி இஸ். சி வந்து அதுதான். டர்போ சில வந்து நீங்க கோட் அடிச்சு ரன் பண்ணா மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். வெளியில இருந்து நீங்க இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் சர்வர் இன் இட். பட் டேட்டாபேஸ் இந்த மாதிரி இருந்தா யூஸே கிடையாது. ஸோ டேட்டாபேஸ் ஒரு சர்வரில் ஹோஸ்ட் ஆகணும். அப்போதான் அந்த டேட்டாபேஸுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியில இருந்து பாஸ் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி டிவி போடு அப்படின்னா டிவி போட முடியும். எனக்கு வந்து 10,000 ரூபா அனுப்பு அப்படின்னா அனுப்ப முடியும். ஸோ தேர் ஹேஸ் டு பி சம் கம்யூனிகேஷன்ல. அந்த கம்யூனிகேஷன் தான் இன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்ட் அண்ட் போர்ட், அது மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட MySQL சர்வர் வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் போர்ட்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் உங்க சர்வரை. ஸோ நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச் ரன் பண்ணீங்கன்னா யூ வில் சி localhost colon 3306 டிஃபால்ட் போர்ட்டு லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இந்த போர்ட்ல என்னோட சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் இட், சர்வர் ஸ்டேட்டஸ் போனீங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் ரன்னிங் ஆர் நாட்ன்றதை இங்கே சொல்லும். ஸோ இட்ஸ் ரன்னிங். ஓகே, பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்கீமாஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 2 ஸ்கீமா காமிக்கும். இந்த SYS வேர்ல்டு, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே காமிக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் ஸ்கீமாஸ்ன்ற மாதிரி அவனே சும்மா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் நம்மளோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக இல்லைன்னா நம்ம ட்ரைனிங் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் இந்த பேஜில் வந்து தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆவீங்க. அண்ட் ஒர்க் பெஞ்ச் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த சர்வரில் சில குவரிஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு செட்டப் வேணும். அதுதான் ஒர்க் பெஞ்ச். ஸோ உங்களோட ரியல் டைமில் நீங்கள் வந்து டேட்டா பேஸோட இன்ட்ராக்ஷன் டைரெக்டாக பண்ண போகிறது இல்லை. வேற ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண போறீங்க. எய்தர் யூ சூஸ் Node.js, you will establish the connection to a database and you will query through Node.js. You won't come to database and to query. So you will query from Node.js with some technology. Same way, if you learn Java, you will use some technology like JPA to interact with database and you will query from Java. So you won't come to database. ஸோ நீங்கள் டைரெக்டாக நான் டேட்டாபேஸில் நான் சில கொரிஸ் அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்றப்ப யூ வில் ரெக்வயர் அ இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் வாட் ஒர்க் பெஞ்ச் இஸ். ஸோ ஒர்க் பெஞ்ச்னா என்ன, சர்வர்னா என்ன, கிளாரிட்டி இருக்கா? பர்ஃபெக்ட். அச்சா, நெக்ஸ்ட் டேட்டாபேஸில் நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறது ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லியாச்சு. அப்புறம் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? டேட்டானா என்னது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி, அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டேட்டா வச்சு நம்மளால என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும்? வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் நம்மளால அதில் பண்ண முடியும்? பிஹேவியர்ஸ் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஐ கேன் டூ வித் தட் டேட்டா. சரி, சிம்பிள் கொஸ்டின். இப்போ உதயன் ப்ரோ உங்ககிட்ட வந்து 10 ஆப்பிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு 10 ஆப்பிள் நான் தரேன். உங்களால என்ன பண்ண முடியும்? ஆப்பில் சாப்பிட முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், தூக்கி எறிய முடியும். வேணாமே. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களால அந்த ஆப்பிளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்குன்னு நான் கொடுக்குற ஆப்பிள் உங்களுக்கான 10 ஆப்பிளா மாத்துக்க தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம். வேற ஒரு ஆப்பிளா எடுத்து சாப்பிட்டு தீக்க தெரியும். விச் மீன்ஸ் ஒன்னு ஒன்னா குறைக்க தெரியும். அப்ப டெலீட் பண்றீங்க. அப்படி இல்லையா, ஒரு ஆப்பிள் பாதி கடிச்சிட்டு வைக்கிறீங்க, அப்ப அது அப்டேட் பண்றீங்க.
அப்புறம் எத்தனை ஆப்பிள் மிச்சம் இருக்குன்னு எண்ணி பார்ப்பீங்க. இதை தவிர வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களா? தூக்கி எறிகிறதும் டெலீட் தான், சாப்பிட்றதுமே டெலீட் தான். கொஞ்சமா சாப்பிட்டா அப்டேட், எத்தனை மிச்சம் இருக்குன்னு எண்ணி பார்த்தா செலக்ட், இன்னொரு 4 ஆப்பிள் எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு பேரு கிரியேட். ஓகே ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியுது? எண்ட் ஆஃப் தி டே மொத்தமே 4 ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். கிரெட் ஆப்ரேஷன். கிரெட்னா CRUD, கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். கிரியேட் பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது, அப்டேட் பண்ண முடியுது, டெலீட் பண்ண முடியுது. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னா பண்ணணுன்ற அவசியமே இல்லையே. எவ்ரி திங்ஸ் இஸ் கெட்டிங் கவர்ட் வித் திஸ் கிரெட் ஆப்ரேஷன் இட் செல்ஃப். கரெக்டுங்களா? அப்போ எண்ட் ஆஃப் தி டே டேட்டாவை நம்ம என்ன பண்றோம்? கிரெட் ஆப்ரேஷன் பண்றோம். டேட்டாவை என்ன பண்றோம்? கிரெட் ஆப்ரேஷன் பண்றோம். கிரெட்னா என்னது? கிரெட்னா என்னது? கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். அவ்வளவுதான். சரி, இந்த கிரெட் ஆப்ரேஷனை டேட்டாபேஸ்ல எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும். ஸோ கிரியேட் a டேபிள். ஓகே, கிரியேட்டே 2 விதம் இருக்கு. என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற விஷயம் கூட இருக்குல்ல. ஒரே நிமிஷம், கெட்டிங் அ கால். ஓகே, சாரி, அம்மாட்ட இருந்து கால். ஓகே, கிரெட் ஆப்ரேஷன் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். கிரியேட்னா என்ன கிரியேட் பண்றோன்றது இருக்குல்ல. நான் டேட்டாவை கிரியேட் பண்றேன்னா, இல்லைன்னா டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றேன்னா. வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இட்ஸ் அ டேபிள். அந்த டேபிளை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்கீமா. சரி, அப்ப ஸ்கீமானா என்ன? டேபிள்னா என்ன? டேபிள்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். Table is going to have columns. Every row is an data. Column will say what kind of data that particular column is going to store. டேபிள்னா என்ன இருக்கும்? ஹெட்டர் இருக்கும், கீழே டேட்டாஸ் இருக்கும். சேம் வே தான் டேட்டாபேஸ்லையும் ஹெட்டர் இருக்கும். ஹெட்டர் இஸ் லைக் என்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண போறோம், அதோட பேர் என்னது, கீழே அதோட டேட்டாஸ்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் அ டேபிள்ல. ஸோ அப்போ டேபிள் கிரியேட் பண்ணும், உள்ளுக்குள்ள டேட்டாஸும் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ 2 டைப் ஆஃப் கிரியேஷன் இங்கே நடக்குது. அக்ரியா? கிரியேட்ல 2 விதமான கிரியேஷன் நடக்குது. என்ன நடக்குது? டேபிள் கிரியேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் டேட்டா கிரியேஷன் நடக்குது. அண்ட் டேபிள்ஸ், நிறைய டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள் எல்லாத்தையுமே குரூப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கான ஒரு அப்ளிகேஷன் பண்றேன். அந்த மல்டிப்ளெக்ஸ்ல சினிமாக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபேஷன் அண்ட் டிசைனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், கேமுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்னு வச்சிருக்கேன். இதை மூணையுமே மொத்தமா ஒரே இதுல உட்காந்து மெயின்டைன் பண்ணேன்னா என்னால பெட்டரா மெயின்டைன் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்டர்டைன்மெண்ட் மீடியாவை ஒரு குரூப்பா வச்சுப்பேன், ஃபேஷனை ஒரு குரூப்ல வச்சுப்பேன், கேமை ஒரு குரூப்ல வச்சுப்பேன். ஸோ இந்த குரூப் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா டேட்டாபேஸ்ல ஸ்கீமா. ஸ்கீமா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேட்டாபேஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம மீன் பண்ற டேட்டாபேஸ் வேற, இங்க ஸ்கீமான்றது வேற. ஸ்கீமாக்கு ஈக்குவலண்ட் வேர்டு இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ ஸ்டிக் வித் ஸ்கீமா. ஸோ வாட் இஸ் ஸ்கீமா? ஸ்கீமா இஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேபிள். வாட் இஸ் டேபிள்? டேபிள் வில் ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அவ்வளவுதான் மேட்டர். ஸோ அப்போ ஸ்கீமானா என்னது? கலெக்ஷன் ஆஃப் டேபிள். பர்ஃபெக்ட். டேபிள்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அவ்வளவுதான். டேட்டானா என்னது?
கலெக்ஷன் ஆர் டேபிள். எல்லாமே டேட்டா தான். நீ புடுங்கிறது பூராமே டேட்டா தான்ன்ற மாதிரி எல்லாமே டேட்டா தான். என்ன என்ன இந்த வேர்ல்ட்ல நம்ம ஒரு விஷயத்த ஒரு 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 தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அது டேட்டா தான். மொபைல் ஒரு டேட்டா, மொபைல நம்பர் ஒரு டேட்டா, அதோட கெப்பாசிட்டி ஒரு டேட்டா, ரேம் ஒரு டேட்டா, ரோம் ஒரு டேட்டா, அதுல இருக்கிற ஃபைல் ஸ்டோரேஜ் ஒரு டேட்டா, எல்லாமே டேட்டா தான். நம்பர் ஆஃப் ஆப்ஸ் டேட்டா, ஆப் நேம் டேட்டா, ஆப் மெமரி கன்சப்ஷன் டேட்டா. ஒரு ஒரு ஃபோன் எடுத்தாலே அதுல எவ்வளவு டேட்டா இருக்கு, கரெக்டா? So everything is in data. That data is going to store in table, and we are grouping the table that is called schema. So இங்க இருக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், கிரியேட்ல ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும், டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும், டேட்டா எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியும். நெக்ஸ்ட் ரீட்னா என்ன ரீட் பண்ண போறோம், டேட்டாவை தான் ரீட் பண்ண போறோம். வேற என்னத்தை நம்ம ரீட் பண்ண போறோம்? ஓகே. அப்டேட்னா டேட்டாவை தான் அப்டேட் பண்ண போறோம். டெலிட் என்ன பண்ண போறோம், டேட்டாவை டெலிட் பண்ண போறோம். ஓகே. அப்டேட் வந்து வேற ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடியுமா? ஸ்கீமாவை அப்டேட் பண்ண முடியுமான்னா ஸ்கீமா நேமை வேணா அப்டேட் பண்ண முடியும். பட் டேபிளை நம்மளால அப்டேட் பண்ண முடியும். பட் அதை அப்டேட்னு சொல்ல மாட்டாங்க. டேபிள்னு வர்றப்ப தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஆல்டர். டெலிட் டேட்டா மட்டுமா பண்ண முடியுமா? டேபிளை கூட நம்மளால டெலிட் பண்ண முடியும், ஸ்கீமாவை கூட நம்மளால டெலிட் பண்ண முடியும். அவ்வளவுதான் டேட்டா பேஸ். கிரெட் ஆப்ரேஷன் பண்ண போறோம். என்னென்ன கிரியேட் பண்ண போறோம், ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம், டேட்டா கிரியேட் பண்ண போறோம். ரீடு டேட்டாவை தான் ரீட் பண்ண போறோம், அப்டேட்டு டேட்டாவை ரீட் பண்ண போறோம். ஏன் டேபிள் அப்டேட் பண்ண முடியாதா? நான் ஒரு புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணும், இல்லைன்னா ஒரு காலம் ரிமூவ் பண்ணும், ஒரு காலமோட டைப் மாத்தணும் அப்படின்னா மாத்த முடியாது, பண்ணலாமே. ஆனா அதுக்கு பேர் என்னதுன்னா ஆல்டர். டேட்டான்னு வரப்ப அப்டேட், டேபிள் பெர்ஸ்பெக்டிவ் வரப்ப ஆல்டர். ஓகே. அப்புறம் டெலிட்னா எஸ் ஆப்வியஸா நான் டேட்டா டெலிட் பண்ணுவேன், டேபிள் கூட டெலிட் பண்ணுவேன், ஸ்கீமாவே கூட டெலிட் பண்ணுவேன். ஓகே, கிளியரா இப்போ வரைக்கும்? எஸ் பாலாஜி. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் டேட்டா. இப்போ டேட்டாவை டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். மல்டிபிள் டேபிள்ல டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. அதுக்கு இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ரெண்டு டேபிள்ஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது. அப்போ என்ன டைப் ஆஃப் ரிலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மொத்தமே நாலு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். ஒன்னு 1 to 1, 1 to many, many to 1, many to many. அவ்வளவுதான். மொத்தமே 4 டைப் ஆஃப் ரிலேஷன் தான். என்னென்ன ரிலேஷன்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ் என்னென்ன இருக்க முடியும்? ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன் 1 to 1 இருக்கலாம், 1 to many இருக்கலாம், many to 1 இருக்கலாம், many to many இருக்கலாம். இதெல்லாம் என்ன, அது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு புரியும். பட் இதெல்லாம் தான் டேட்டா பேஸ்ல பார்க்க போறீங்க. இதை தாண்டி வேற எதுவுமே பார்க்க போறது இல்லை. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஷூர் ஷூர். ஓகே. இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு சொன்னா கரெக்டா டேட்டா பேஸ்னா இதுதான். டேட்டா பேஸ்ல என்ன, டேட்டா பேஸ் எதுக்கு, அதுல ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்னது, அதுல நம்ம என்ன பண்ண போறோம், கிரெட்ல என்னென்ன பண்ண போறோம், கிரியேட்ல என்னென்ன கிரியேட் பண்ணுவோம், ஸ்கீமா கிரியேட் பண்ணுவோம், டேபிள் கிரியேட் பண்ணுவோம், டேட்டா கிரியேட் பண்ணுவோம். ரீட்ல டேட்டாவை ரீட் பண்ணுவோம், அப்டேட்ல டேட்டா அப்டேட் பண்ணுவோம். டேபிள் அப்டேட் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆனா அது வந்து அப்டேட்னு ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ஆல்டர்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் டெலிட், எஸ் டேட்டாவை டெலிட் பண்ணலாம், டேபிள் டெலிட் பண்ணலாம், ஸ்கீமாவை டெலிட் பண்ணலாம். அண்ட் வி செட் இட்ஸ் a ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ அப்போ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். வாட் டைப் ஆஃப் ரிலேஷன் இருக்கும்? 1 to 1, 1 to many, many to 1, many to many. அவ்வளவுதான். இதுதான் டேட்டாபேஸ். இதெல்லாம் தான் எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்க போறோம்.